நண்பர்களே, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நமது தலைவர் சொல்வது போல் இந்திய வருமானம் உலகத்திலே டாப் 5 அப்படி வளருது. டாப் 5 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, டாப் 5 லார்ஜஸ்ட் எக்கானமி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே நம்ம வருமானம் டாப் 5க்குள்ளே வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காக்காரன் மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், ஜப்பான்காரன் 9 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், கனடாக்காரன் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், இங்கிலாந்துக்காரன் 7 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். 4வது நாடு ஆச்சா. அப்போ இந்தியாக்காரன் மாதம் 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். இப்படி தான் நம்ம நினைக்க தோணுது இல்லையா? ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு பார்த்தா அப்படின்னா இது உண்மை கிடையாது. உலகத்தில் நம்ம சராசரி வருமானம் எங்கே இருக்குன்னா, நம்மளுடைய இடம் எங்கன்னா 144வது இடம். மொத்தம் 194 கண்ட்ரீஸில் உலக அளவில் மாத வருமானம் அப்படின்னு போட்டோம்னா நம்ம 144வது இடத்துல தான் இருக்கிறோம், ஜிடிபி பெர் கேபிட்டா. ஆனால் அரசியல் தலைவர்கள் பேசும்போது உலகத்திலேயே நம்ம டாப்பில் வந்துட்டோம், டாப் 5ல் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம்? இந்தியர்களெல்லாம் டாப் 5ல் வந்துட்டோம். கிடையாது. அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற டாப் 5 கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கணும்ல. எல்லாம் ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்கோன்னா இங்கேயும் ஆளுக்கு ஒரு கார் இருக்கணும்ல. அப்படி இல்லைல்ல. அப்போ ஏதோ இவங்க ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். இவங்க ஜிடிபி பெர் கேபிட்டா டேட்டாவையும் வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. எக்கனாமிக் சிக்கல், டைம் வேல்யூ ஆஃப் மணி, இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரோத் ஆக்சுவலாக க்ரோத்தே கிடையாது. அது எப்படின்னா, ஒரு 6 வருஷம் அல்லது ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 10 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு என்னென்ன வாங்க முடியுமோ அதே பொருட்களை இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? முடியாதுல்ல. 10 வருஷம் முன்னாடி 10,000 ரூபா வச்சு ஒரு குடும்பத்தை ஓட்டலான்னா அதே 10,000 ரூபா வச்சு இப்போது குடும்பத்தை ஓட்ட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற கான்செப்ட் அதுதான். பணத்துடைய மதிப்பு கம்மியாயிரும். 10 வருஷம் முன்னாடி 10,000 வச்சு செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்தை, இப்போது 30,000 ரூபா இருந்தால் தான் முடியும். அப்போ என்ன, 3 மடங்கு விலைவாசி அதிகமாக இருக்குது. அந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்கிற ஜிடிபி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக அது வளரவே இல்லை. அந்த வேல்யூவெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி டாப் 5க்குள்ளே வந்துருச்சு, டாப் 3க்குள்ளே வந்துருச்சு, 10வது இடத்துல இருந்து இந்தியாவை 3வது இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது.